ஒரு பை குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது உங்களுக்கு ஒரு நிமிட வேலைதானா? எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு போர். ஒவ்வொரு நாளும் நான் போராடும் ஒரு கண்ணுக்கு தெரியாத யுத்தம். இஸ்ரேல் நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளில் நானும் ஒருவன். ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பது, உடை அணிவது அல்லது வெறும் தண்ணீர் குடிப்பது போன்ற எளிய காரியங்கள் கூட ஒரு மலையைப் போல உயர்ந்து நிற்கும். இன்று நான் உங்களுடன் பேசப்போவது நம் சமூகத்தில் உள்ள பல மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் ஒரு தனிப்பட்ட ஆனால் பரவலான சவாலை பற்றி. நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்காத ஒரு சவால் இது. என் குடியிருப்பிலிருந்து குப்பைகளை வெளியேற்றுவது. இதை சொல்லும்போது எனக்கு சற்று சங்கடமாக இருக்கிறது, ஏனென்றால் இது பெரும்பாலானவர்களுக்கு எவ்வளவு சாதாரணமாக தோன்றுகிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் உடல்நல பிரச்சினைகள், என் மனநிலையின் சவால்கள் இந்த எளிய காரியத்தை ஒரு கனமான சுமையாக மாற்றுகின்றன. குப்பை பையை வாசலுக்கு எடுத்துச் செல்வதே ஒரு சாகசம். அதை லிஃப்ட் வரை கொண்டு செல்வது, பின்னர் கீழே உள்ள பெரிய குப்பை தொட்டி வரை நடந்து செல்வது. இது சில சமயங்களில் என் பலத்திற்கு அப்பாற்பட்டது. பல மாதங்களாக நான் பல்வேறு அரசாங்க அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், ஏன் பல தன்னார்வ அமைப்புகளையும் அணுகினேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஆனால் அந்த நம்பிக்கை அடுத்தவரிடம் தள்ளப்படுவதிலேயே முடிவடைகிறது. ஒரு உண்மையான நிரந்தர தீர்வு எங்குமே இல்லை என்பது மிகவும் மன உளைச்சலை தருகிறது. வாழ்க்கை அதன் போக்கில் தொடர்கிறது, ஆனால் இந்த சிரமம் அப்படியே நீடிக்கிறது. எனக்கு உதவக்கூடிய ஒரு தனியார் சேவைக்கு நான் பணம் செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறேன், ஏனெனில் நான் ஒரு ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியத்தில் மட்டுமே வாழ்கிறேன். இது என் மாத பட்ஜெட்டின் பெரும்பகுதியை அடிப்படை தேவைகளுக்கே எடுத்துக்கொள்கிறது. நான் இங்கு புகார் செய்வதற்காக வரவில்லை. இது ஒரு யதார்த்தத்தை, ஒரு மாற்றுத்திறனாளி தினமும் எதிர்கொள்ளும் கண்ணுக்கு தெரியாத சிரமங்களை உங்களுக்கு காட்டவே. நாம் அனைவரும் வாழும் இதே சமூகத்தில் சில எளிய செயல்கள் ஒருவருக்கு எப்படி பெரும் சுமையாக மாறும் என்பதை பற்றித்தான் நான் பேசுகிறேன். ஊனமுற்றோராகிய நாங்கள் மற்றவர்கள் சாதாரணமாக கருதும் பல தினசரி சவால்களை எதிர்கொள்கிறோம். இந்த சவால்களுக்கு ஒருவேளை தீர்வு சமூகத்திலேயே இருக்கலாம். ஒரு சிறிய தன்னார்வ திட்டம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் புரிதல் அல்லது அதிக விழிப்புணர்வு, இவை ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம். யாராவது ஒரு பயனுள்ள யோசனையுடன், ஒரு திட்டத்துடன் அல்லது ஒரு நல்ல அண்டை வீட்டாராக உதவி செய்ய தயாராக இருந்தால் தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உதவி ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்.